வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் பிடித்த கறி ஒன்று தான் வெண்டிக்காய் கறி. வெண்டிக்காயை விதம் விதமாக சமைப்பாங்க. அதிலும் ஒரு விதத்தில் தான் நான் இன்றைக்கு சமைக்க போகிறேன். நான் எப்படி செய்ய போகிறேன் என்று சொன்னால், முதல்ல வெங்காயம் இல்லை, வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, சீரகம் சேர்த்துருக்கேன். எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்க்கிறேன். அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் லேசாக வதங்க வேணும். வெண்டிக்காய்க்கு தக்காளி பழம் போட்டால் நல்லா இருக்கும். அதோட வெண்டிக்காய் சாப்பிட்றது நல்லது. வெண்டிக்காயில் நிறைய சத்து இருக்குது. வெங்காயம் வதங்கிட்டுது பாருங்கள். பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இப்படி வதங்கியிருந்தா தான் கறிக்கு டேஸ்டாக இருக்கும் சாப்பிடும் போது. வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டுது. நான் இதுக்கு மசாலா தூள், மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய் தூள், உப்புத்தூள், இது மூன்றும் தான் சேர்க்குறேன். காரம் அதிகமாக போடக்கூடாது. இப்போ கொஞ்சம் சரியான வெயில் தானே, காரம் அதிகமாக பாவிக்கக்கூடாது. ஒரு அளவாக தான் நாங்கள் காரம் சாப்பிட வேணும். தக்காளி பழம், ஒரு தக்காளி பழமும் சேர்க்குறேன். எல்லாம் அந்த எண்ணெயோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி, மிளகாய் தூள், சரக்குத்தூள் எல்லாம் நல்ல எண்ணெயோடையே மிக்ஸ் பண்ணி படணும். அப்போ தான் நல்லா இருக்கும். நான் ஒலிவ் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கிறேன். ஒலிவ் எண்ணெய் உடம்புக்கு நல்லது. பாருங்க, இப்போ வெண்டிக்காயும் போட்டு வெண்டிக்காயும் நல்லா வதங்கிட்டுது. நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைச்சோறுக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெண்டிக்காய் வதங்கி வந்த நேரம் விருப்பமாக இருந்தால் கொஞ்சம் கட்டிப்பால் நாங்கள் சேர்க்கலாம். இல்லாட்டிக்கு இப்படியே நாங்கள் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உறவுகளே சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ ஃப்ரெண்ட்ஸ்.